நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். நன்றி மறக்கிறாங்க. இந்த கலிக்காலத்துல உதவி செஞ்ச யாருமே அந்த நன்றியை ஞாபகத்துல வச்சுக்கிறது இல்ல. நன்றி மறக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு மனிதர் கஷ்டத்துல இருக்கும் பொழுது உங்களால முடிஞ்ச உதவிய நீங்க செய்யறீங்க. அது மனிதர்களா இருக்கலாம், சக உயிர்களா இருக்கலாம், அது உங்களுடைய நண்பர்களா இருக்கலாம், குடும்ப உறுப்பினர்களா இருக்கலாம், உங்களுக்கு தெரிந்தவர்களா இருக்கலாம். யாரா இருந்தாலும் சக மனிதர்கள் கஷ்டத்துல இருக்கும் பொழுது நீங்க உதவி செய்யறீங்க. அது ரொம்பவுமே நல்ல விஷயம். ஆனா எந்த இடத்துல நீங்க தவறு செய்றீங்கன்னா, ஒரு மனிதருக்கு நம்ம உதவி செஞ்சா மீண்டும் அவங்க நமக்கு உதவி செய்வாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான எதிர்பார்ப்பு இருந்தா பெரும்பாலும் ஏமாற்றமே மிஞ்சும். ஏன்னா நிறைய மனிதர்களுக்கு எவ்வளவு உதவி செஞ்சாலும் திரும்ப உதவி செய்யணும் அப்படின்ற எண்ணம் பெரும்பாலான மனிதர்களுக்கு இருக்கிறது இல்லை. மற்றவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது மீண்டும் அவங்க நமக்கு உதவி செய்வாங்க அப்படிங்கறத முதல்ல நீங்க எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்க்காம உதவி செய்யுங்க யாராக இருந்தாலும். ஏன்னா நீங்க மனிதர்களுக்கோ எந்த ஒரு உயிர்களுக்கோ நீங்க உதவி செய்யும் பொழுது உங்களுடைய புண்ணிய கணக்கில் இறைவனால அது கணக்கு வச்சுக்கிட்டே வருவாங்க. உங்களுடைய கஷ்ட காலம் வரும் பொழுது அதே நபர் உதவி செய்யலைன்னா கூட நீங்கள் செய்த புண்ணியத்தின் பலனாக வேறு ஒரு நபரிடம் இருந்து அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதனால யாருக்கு நீங்க உதவி செஞ்சீங்களோ அவங்க மறுபடியும் உங்களுக்கு திரும்ப உதவி செய்யணும்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்க செய்யற உதவி இந்த பிரபஞ்சத்திற்காக, சக உயிர்களுக்காக, கடவுளுக்காக நினைச்சு நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு இறைவனால அந்த புண்ணியம், அதாவது மற்றவங்களுக்கு நீங்க செஞ்ச அந்த புண்ணியம் உங்களுக்கு மறுபடியும் கிடைத்து உங்களுக்கு நல்வாழ்க்கை கிடைக்கும். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதரும் சக மனிதர்களுக்கும் உயிர்களுக்கும் உதவி செய்யணும் அப்படிங்கிறது கடமை. அதனால உங்களுடைய கடமையை நீங்க சரியா செய்யுங்க. இறைவனால நீங்க ஆசீர்வாதம் செய்யப்படுவீங்க. இறைவனுடைய அருளும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். நம சிவாய.